ஹாய் கைஸ். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, இந்த வீடியோவில் வந்து ஏஓடிக்கான ஸ்பாய்லர்ஸ் இருக்க போது. ஏஓடி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை நான் அனிமேலாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் வந்து குழந்த பசங்க பார்க்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அட்டாக் ஆன் டைட்டனில் ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஜென்ரலாக ஆரம்பிக்கும் போது ஒரு மான்ஸ்டர் கதை அந்த மாதிரி ஆரம்பித்து அது வந்து குளோபல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசி நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஏஓடி. ஸோ அதனால தான் இட்ஸ் கிரேட்டஸ்ட் பீஸ் ஆஃப் ஆர்ட் எவர் கிரியேட்டட்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இப்போது இந்த டாபிக் படி பார்த்தீங்கன்னா கேபின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஏஓடி பார்க்குற எல்லாருமே பொதுவாக காமனாக ஹேட் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் இந்த கேபி தான். ஸோ அது ஒரு மீமாக ஃபன்னாக எடுத்துக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே கேபியை ஹேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உண்மையிலே டைரக்டர், அந்த கிரியேட்டர் ஆஃப் த ஷோ வந்து அந்த கேபியை வந்து ஒரு வார் விக்டிமாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் பார்க்குற நம்ம எல்லாருமே கேபியை ஹேட் பண்ணுவோம். பிகாஸ் வாட் ஷீ டிட், வாட் அவள் பண்ண ஆக்ஷனுக்காக அவளை ஹேட் பண்ணுறோமே ஒழிய அவள் ஏன் அதை பண்ணன்ற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே அப்படி தான் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வந்து இன்னொரு கட்சியை மேலே ஹேட்டை பரப்பணும்னா அவங்கள பற்றி தப்பு தப்பான விஷயங்கள் சொன்னாலே போதும். ஸோ ஒரு கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை சொல்கிறத விட ஒரு கட்சியோட பேடான விஷயங்களை சொல்லி அதை வச்சு ஒரு கட்சி ஜெயிக்கிறது தான் இப்போ இருக்கிற அரசியல். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஹேட்டால் மேனிப்புலேட் பண்ண செய்வோம். ஸோ நம்ம எல்லாருமே ஹேட்டுங்கிறது நம்ம மைண்டில் வந்து ஈஸியாகவே பதிஞ்சிடும். ஒருத்தரை வெறுக்கிறது தான் ஈஸி நேசிக்கிறத விட. இப்போது கேபி வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்றான்னா, அவளை பொறுத்த வரைக்கும் பேரடைஸில் இருக்கவங்க எல்லாருமே டெவில்ஸ், கெட்டவங்க. அவங்களாம் வந்து டைட்டன்ஸாக மாதிரி எல்லாரையும் கொல்றவங்க. ஸோ நம்ம வந்து மார்லேயில் இருக்கிற எல்டியன்ஸ் மார்லே சோல்ஜராக இருந்து இங்கே இருக்கிற மார்லேஸை காப்பாற்றணும்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வளர்க்கப்படுற ஒரு குழந்தை. அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒரு இப்போ நம்ம சொசைட்டியில் நம்ம இருக்கோம்னா நம்ம யோசிக்கிறது, நம்மளோட டிசிஷன்ஸு, நம்மளோட கோவங்கள் எல்லாமே ஃபீட் பண்ணுறது தான். மற்றவங்க ஃபீட் பண்ணது தான் நீ கோவப்படுவேன். இப்போது உன்னோட ரிலீஜன் பற்றியோ இல்லை உன்னோட கேஸ்ட்டை பற்றியோ யாராவது தப்பாக சொன்னால் உனக்கு கோவம் வருது. ஆனால் இந்த கேஸ்ட் ஏன் வந்துச்சு, இது ஏன் ரிலீஜன் வந்துச்சு, இதையே நம்ம ஃபாலோ பண்ணோம், இவன் கீழே இவன் ஏன் மேலேன்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். என்னோட கேஸ்ட்டை நீ திட்டிட்டியா, நான் உன்னை திட்ட போகிறேன். என்னோட ரிலீஜனை நீ அசிங்கப்படுத்தினியா, நான் உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன். இப்படின்ற ஹேட்டை வச்சு ரிலீஜன், கேஸ்ட்டு, பொலிட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹேட்டை வச்சு தான் வந்து கட்டமைக்கப்படுது. ஸோ இப்படிங்கிறப்போ கேபியை ஹேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னா அவன் பண்ணுற ஆக்ஷன்ஸ். பட் நம்ம என்ன யோசிக்க மாட்டேங்கிறோன்னா கேபி ஏன் அப்படி பண்ணுறான். இப்போது கேபி என்ன பண்ணுவான்னா, அவங்க ஊரில் அட்டாக் பண்ண வந்த பேரடைஸ்லேருந்து வந்த சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு வார் ஹேமர் டைட்டனோட பவர் எடுக்கிறதுக்காக. அந்த அட்டாக் பண்ணிவிட்டு கிளம்பி போகும்போது இவளை பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் குட் பீப்புள். பட் நம்ம 3 சீசனாக பார்க்கும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேரடைஸ் ஐலாண்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ டெத்தை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அவங்க சைடில் இருப்போம். பட் கேபி வந்து அவள் அதுவுமே பார்த்துருக்கணும். அவளை பொறுத்திருக்கும் இவங்களாம் கெட்டவங்க. ஸோ அவள் வந்து அங்கே மெயினான ஒரு கேரக்டரை சுட்டு கொன்றுவா, ஷாஷாவை. ஸோ அந்த சீன்லேருந்து எவ்ரி ஒன் ஹேட்ஸ் கேபி. கேபி வந்து ஹேட்டு, ஒரு ஷாஷா வந்து ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் கொண்டுட்டியே ஹேட் பண்ணுறான். பட் அவள் ஏன் கொள்றான்னா அவளை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே டெவில்ஸ். அவள் அதை ரியலைஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஆர்க்கெல்லாம் மாற்றி அது அந்த கேரக்டரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வி ஸ்டில் ஹேட் கேபி. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. நம்ம எல்லாருமே வந்து ப்ரொபகண்டா பரப்புகிறவங்களையோ அதை உருவாக்குறவங்களையோ நம்ம வந்து கேள்வி கேட்குறதோ சண்டை போடுறதோ இல்லை. அந்த ப்ரொபகண்டா வச்சு நம்ம கூட ஒருத்தன் சண்டை போடுறான்ல, அவனை தான் நம்ம ஹேட் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ரொபகண்டான்றதை யார் பரப்புகிறா, யாரோட லாபத்துக்காக எதாவது நடக்குதுன்றதை நம்ம திங்க் பண்ணணுமே ஒழிய நம்ம கிட்ட டைரெக்டாக ஒருத்தன் நான் இந்த ஜாதிடா, நான் இந்த மதம்டான்னு சண்டை போடுறவன்ட்ட வந்து நம்ம சண்டை போடுறது பாயிண்ட்லெஸ். ஆனால் ரியாலிட்டியில் நம்ம அவன் மேலே தான் எல்லா கோத்தையும் காட்டுவோம்.
அவனே வந்து அவன் வந்து அந்த ஹேட்டால் வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்படுறான். ஸோ அவனோட மைண்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அவனை வந்து நம்ம திட்டுறதுனாலையோ இல்லை அவனை டேய் உனக்குலாம் அறிவு இருக்காடா ஏன்னா இதை போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். ஸோ நம்ம இவனை இப்படி அறிவில்லாத மாதிரி ஒருத்தன் வச்சுருக்கிறான்ல அவனை தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ நம்ம கோவம் எல்லாமே மார்லேஸ் மேலே தான் இருக்கும், கேபி மேலே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி ஏஓடி பற்றி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் பேசணுன்னா கூட சொல்லுங்கள். ஏன்னா ஏஓடி பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா 13 இயர்ஸ் ஆஃப் ஏஓடி. ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசுவோம். பை.